ஹரே கிருஷ்ணா. நம்ம நேத்திக்கு மதன் கோபால் எப்படி சனாதன கோஸ்வாமி கிட்ட பிருந்தாவனுக்கு வந்தார் மதுராலேருந்து அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க மதன் கோபால் நம்ம சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்துட்டாரா. இங்க வந்தவுடனே மதன் கோபால அவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சார், அவர் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், சனாதன கோஸ்வாமி அவரே ஒரு சாது. அவர் எல்லா இடத்துலையும் போய் பிட்சை வாங்கி தானே அவர் இருக்கார். அவர் அங்கே போய் கொஞ்சமா எல்லார் வீட்டுக்கும் போய் அவருக்கு கொஞ்சம் கோதுமை மாவு கிடைக்கும். அதை அவர் யமுனா தண்ணியை விட்டு பிசைஞ்சு ரொட்டி மாதிரி தட்டி அதை மதன் கோபாலுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். அவருக்கு கிடைச்சது அதுதான். ஏன்னா அவர் என்னென்ன மெயினாக அவர் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதிட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு நிறைய பல வேலைகள் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருந்தார், அதெல்லாம் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு இங்கே எலாபரேட்டாக மதன் கோபாலை வர்ஷிப் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அது இல்லை. அவர் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இங்கே மதன் கோபாலே ஆசைப்பட்டு தானே பிருந்தாவனுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் அவருடைய இடம் இது. மதன் கோபாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அவர் பாட்டுக்கு அப்பப்போ அவரும் ஒரு பிரஜவாசி பையன் மாதிரி மாறி அங்கே இருக்கிற இந்த பிருந்தாவன குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்பார் மதன் கோபால். இப்படியே போயின்னு இருந்தது கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் மதன் கோபால் பார்த்தார். ஒரு நாளைக்கு சனாதன கோஸ்வாமி கிட்ட சொல்ற, இந்த மாதிரி நீ நைவேத்தியம் பண்ற, நீ சப்பாத்தி தினம் நைவேத்தியம் பண்ற, அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுல நீ உப்பே போடுறது இல்ல, அது எனக்கு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. தினப்பிரகாரம் இதே எவ்வளவு நாள் நான் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், நான் வளர்ற பையன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மதன் கோபால் சனாதன கோஸ்வாமி சொல்றார். இந்த பாரு, நீங்களா இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தினம் உங்களை அந்த தாமோதர் சௌபை வீட்டுல தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதுவே பேரானந்தமா இருந்தது. பகவான் நீங்களாவே இங்க வந்திருக்கேன், அது எனக்கு இன்னும் பேரானந்தம். ஆனா எனக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் என்னால ரொம்ப கிராண்டா அந்த மாதிரி சப்பன் போக், நீங்க சப்பன் போக் சாப்பிடுறவர், பூரியில அப்படிதானே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கா. யசோதா தினப்பிரகாரம் ஒரு புது புது ஐட்டம் பண்ணுவா. அந்த ஐட்டம் ஒரு தரம் பண்ணினது இன்னொரு தரம் பண்ணவே மாட்டா. அந்த மாதிரி பகவானை பார்த்துட்டு இருக்கா பிருந்தாவனத்துல. ஆனா என்னுடைய சாமர்த்தியத்துல இந்த சப்பாத்தி தான் தர முடியும். ஆனா நீங்க நான் வேணா, எனக்கு சாமர்த்தியம் கிடையாது அந்த அளவுக்கு பிரமாதமா பண்றதுக்கு. ஆனா உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு உனக்கு வேணும் அப்படின்னாக்கா நீயே அரேஞ்ச் பண்ணிக்கோ, உனக்கு என்னெல்லாம் ஐட்டம் வேணுங்கிறத அப்படின்னு பகவான்கிட்ட அவர் சொல்லிடுறார். ஆனா இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இந்த மாதிரி பகவானோட அவ பேச முடியும், அவ கருத்து பரிமாற முடியும். நம்ம அதே மாதிரி நினைச்சுட்டு நம்மளும் நம்பாத விக்கிரகத்துக்கு இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னா, அதனால அந்த நிலையில நம்ம இருந்தாதான் அந்த மாதிரி பண்ண முடியும். அது பகவானும் திருப்பி பேசுற பார்த்தீங்களா. அது இல்லாம நம்ம பண்ணினோம் அப்படின்னா அது ஒரு பொய்யான ஒரு எமோஷன் தான் அது. ஆனா அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரியான இந்த பொய்யான பாவங்கள்லாம் பக்தியோடைய ரொம்ப பெரிய பக்தர்கள் அப்படின்னு மத்தவா நினைச்சுருவான், அந்த மாதிரி பாவத்தை காட்டினா. ஆனா இவாள வெளியில மக்கள் கிட்ட இந்த பாவத்தை காட்ட மாட்டான். அவ பகவான் கிட்டதான் அவளுக்கு இந்த பாவங்கள்லாம் இருக்கும். இதுதான் சுத்த பக்தர்களுடைய லட்சணம். சனாதன கோஸ்வாமி அப்படியாப்பட்ட சுத்த பக்தர். அவர் என்ன பண்றார், அப்படி சொல்றார் பகவான். சரி மதன் கோபால், ஓஹோ அப்படியாப்பா, சரி ஆகட்டுங்கிற. இப்படியே போயின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு அந்த பிருந்தாவன்ல காளியா காட் இருக்கு. இந்த காளிங்கனை பகவான் நர்த்தனம் பண்ணின இடம் இருக்கு இல்லையா, அது அங்க இருக்கு. அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு வணிகர், ஒரு பெரிய ஒரு மர்ச்சன்ட், அவர் ராம்தாஸ் கபூர் அப்படின்னு, அந்த மர்ச்சன்ட் ஒரு போட்ல நிறைய சாமான், அந்த காலத்துல எல்லாம் வாணிகம் அந்த பண்ணும்போது என்ன பண்ணுவா, போட்ல நிறைய சாமான்லாம் கொண்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு விற்கலாம், விற்பா இல்லையா. அந்த மாதிரி அவர் எங்கேருந்தோ நிறைய ரத்னங்கள்லாம் வச்சு அதெல்லாம் அது மட்டும் இல்லாம நிறைய ஐட்டம்ஸ் அந்த பெரிய போட்ல அவர் எடுத்து வந்துட்டு இருக்கார். அந்த வரும்போது அந்த யமுனையை கடக்கிற டயத்துல இந்த காளியா காட்டு கிட்ட ஒரு பெரிய மணல் ஒரு சாண்ட் டியூன் இருக்கு. அதுல மோதி இந்த போட் தண்ணி கொஞ்சம் லெவல் கம்மியா இருக்கிறதுனால அந்த போட் அந்த மண்ணில் ஸ்டக்கப் ஆயிடுது, அதுக்கு மேல போக மாட்டேங்கிறது.
அவருக்கா ஒரே கவலை. ஏன்னா வந்து இதுல நிறைய இந்த போட்ல ரத்னங்கள்லாம் நிறைய இருக்கு. எங்கேயாவது கொள்ளைக்கார யாராவது வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, இந்த போட்டை எப்படி இங்கேருந்து எடுக்கிறது, இந்த மண்ணில் மாட்டின்னு இருக்கிற போட்டைன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார் அந்த ராம்தாஸ் கபூர். அப்போ அங்க இறங்கி அந்த கரையில இருக்கிறவள்கிட்ட எல்லாம் கேட்கறாரு, இந்த மாதிரி என் போட்டு மாட்டின்னு கொடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா சொல்லும்போது அங்க இருக்கிறவ சொல்றா, நீங்க இந்த விருந்தாவன்ல வந்திருக்கு, இங்க சனாதன கோஸ்வாமி இருக்கார், அவர்கிட்ட போய், அவர் வந்து இங்க இருக்கிற பெரிய ஒரு சாது, அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவார், உபாயம் பண்ணுவார் சொல்றேன். அப்ப அவரும் வந்து நேரா சனாதன கோஸ்வாமிகிட்ட போறேன். சனாதன கோஸ்வாமி சொல்ற, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன சக்தி இருக்கு, எல்லா சக்தியும் யார்கிட்ட இருக்குன்னா மதன் கோபால்கிட்ட தான் இருக்கு. நீங்க மதன் கோபால்கிட்ட ப்ரே பண்ணுங்க, அவர்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க, அவர் வந்து பகவான் வந்து அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து மதன் கோபால்கிட்ட ரொம்ப பாக்குறாரு. அவர் பாக்குற மதன் கோபால் எங்கன்னா சனாதன கோஸ்வாமி பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு அவருடைய இந்த குடிசையிலேயே ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்காரு. மதன் கோபால் அவ்வளவு அழகா இருக்காரு. மதன் கோபால் தான் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியுமே அவருடைய அழகு. அப்போ இந்த ராம்தாஸ் கபூர் என்ன பண்றார், மதன் கோபால்கிட்ட வேண்டிக்கிறார், இந்த மாதிரி என்னுடைய இந்த போட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் காப்பாத்தி கொடுத்துருங்கோ, அதை கொடுத்தேன் அப்படின்னாக்கா நான் வந்து உங்களுக்கு ஒரு கோவில் கட்டுறேன் இந்த இடத்துல அப்படின்னு அவர் வந்து வேண்டிக்கிறார். அதிசயமா என்ன ஆச்சுன்னா, அவர் வேண்டின்ற அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய ஒரு தண்டர் ஸ்டாம், ஒரு பெரிய ஒரு மழை காத்து வந்து அடிக்கிறது, புயல் மாதிரி. அது அடிக்கும் போது அந்த கங்கை யமுனையுடைய தண்ணி வந்து நிறைய ரேஸ் ஆயிடுறது. அது ரேஸ் ஆன உடனே அந்த போட் வந்து அந்த மண்ணில் மாட்டின்னு இருக்கிறது வெளியில வந்துடுறது. இவருக்கு ஒரே சந்தோஷம், இது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவருக்கே தெரியும், ஆனா இது எப்படி நடந்ததுங்கிறது அவருக்கு தெரியும், மதன் கோபால் தான் இதை பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஏன்னா அவர் நினைச்சா இது பண்ண முடியாது. ஏன்னா யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யத்தின்னு பகவத்கீதால சொல்றாரு இல்லையா, எல்லாத்தையுமே நான் பாக்குறேன், எனக்குள்ள எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அவர் நினைச்சா எதைதான் பண்ண முடியாது. அப்படி மதன் கோபால் பண்ணினா இவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அவர் வந்து சனாதன கோஸ்வாமிகிட்ட போய் முதல்ல நமஸ்காரம் பண்றாரு. இதுக்கு வந்து மதன் கோபால்கிட்ட இந்த மார்க்கத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது சனாதன கோஸ்வாமி தானே அப்படின்னு அவர்கிட்ட நமஸ்காரம், உங்களுக்கு என்ன வேணுங்கிறார். அவர் சொல்றார், இந்த மதன் கோபால் வந்து உப்பு இல்லாம ரொட்டி பண்றேன் ரொம்ப குறைப்பட்டுக்கிறார், உப்பை நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு. அப்போ அவர் வந்து அங்க இருக்கிற பெரிய உப்பு மூட்டை வச்சிருக்காரு அவருடைய வண்டி இதுல அந்த போட்ல, அதையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய பிசினஸ் எல்லாம் முடிச்சுன்னு ரிட்டர்ன் வரும்போது அதே காளியா காட்ல இன்னைக்கும் மதன் கோபால் கோவில் அங்க இருக்கு. அதுக்கு மேல அந்த ஒரு ஒரு குன்று மாதிரி இருக்கும், அதுக்கு மேல அவர் வந்து மதன் கோபாலுக்கு கோவில் கட்டி ரொம்ப பிரமாதமா ஒரு கோவில் கட்டி இன்னைக்கு விருந்தாவன்ல இருக்கிற அழகான கோவில்கள்ல ஒண்ணு வந்து மதன் கோபால் கோவில். அந்த மதன் மோகனுக்கு வந்து அந்த கோவில் கட்டி அதுக்கப்புறம் அந்த இடத்துல சனாதன கோஸ்வாமி அவரை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கார். இப்படிதான் மதன் மோகன் வந்து விருந்தாவன்ல இருந்தார். அதுக்கப்புறம் தான் நம்ம அன்னைக்கு கதையில பார்த்தோம், மதன் மோகன் அங்கேருந்து அப்புறம் ஜெய்ப்பூருக்கு போனார். ஜெய்ப்பூர்ல இருந்து கரோலியில இப்போ இருந்துட்டு இருக்கார். ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.